வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ஹண்டர் எக்ஸ் ஹண்டர் சீசன் 3 எபிசோட் 52 அசால்ட் அண்ட் இம்பேக்ட். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி இன்னும் ஏகப்பட்ட சீரிஸ் போட்டிருப்போம். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா போய் அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரிஸோட கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நீங்கள் அங்கேயும் போய் தேடிட்டு இருக்க வேணாம், உங்களுக்கு டேரெக்டாகவே நான் பிளேலிஸ்ட் லிங்காகவே கொடுத்துட்டேன். சரி, வளவனும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே க்ரோலோ பார்த்தீங்கன்னா அவன் டைரி எழுதி கொடுத்துருப்பார்ல நியான். ஸோ அதை பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ இவன் படிக்க இவனோட டீம் மெம்பர்ஸில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிற டான்க்கு மாஃபியா கேங் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள போட்டு புரட்டி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. எப்போ 11 நிலவுகள் தலை தூக்குதோ இந்த காலண்டர் அதோட எதிரியை இலக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் இந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களுமே வந்து நரக வேதனையை அப்படி சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியான் பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பா. அண்ட் க்ரோலோவுமே பார்த்தீங்கன்னா அதே தான் வச்சுட்டு இருக்கிறான். அண்ட் நம்ம ஹீரோஸ் 2 பேருமே பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் போயிட்டு இருக்காங்க. இவங்களே பார்த்தா ஃபேண்டம் ட்ரூப் கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் வந்திருக்குது. ஆனால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை வந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ட்ரெயின் டப்புன்னு நின்றுச்சு. ஏன்டா ட்ரெயின் நின்றுச்சுன்னு பார்த்தா எங்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, டெக்னிக்கல் இஷ்யூஸ். ஸோ அதனால் இந்த ட்ரெயின் கொஞ்சம் நேரம் நின்று தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதே சமயத்தில் இங்கே மாஃபியா கேங்ஸ் ஸ்பை பண்ணியிருக்காங்களே, ஸோ அவங்க எல்லாருமே இங்கே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அண்ட் இந்த நகரத்தில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மாஃபியா கேங்கில் இருக்கிற ஒருத்தர் ஸ்பை பண்ணிகிட்டு இருக்கிறாம்ல, அவன் போய் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவனோட பேசிகிட்டு இருக்கிறவனோட தலையிலேயே பார்த்தீங்கன்னா டொம்முன்னு அங்கே வந்து சுசுக்கு வைக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் எல்லாருமே செத்துட்டாங்க. ஸோ இந்த ஹோட்டலுக்கு எவனாவது வந்தால் அவனை மட்டும் நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஏன்னா இந்த இடத்துல யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோஸ்ட் சைடு இருக்கிற ஃபேமிலியோட ஹோட்டல் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. என்னாச்சு, என் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறக்கு எந்த ஒரு ஹெலிகாப்டர் எந்த ஒரு சாப்பருமே வரல, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன மனுஷனுக்கு சார் ஏதோ ஒரு ஊர் பேர் தேர்ந்த குரூப் அட்டாக் பண்ணுறதால எல்லா போக்குவரத்துமே நிறுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு லைட் ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்க. குராபிகா, நீ இந்த டைமில் தான் என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும், ஏன்னா என் பொண்ணு தான் எனக்கு ரொம்ப முக்கியமானது, அவளோட சேஃப்டி தான் எனக்கு முக்கியம், அதனால் நீ என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு குராபிகிட்ட சொல்லிகிட்டே இருக்கும்போது, ஆனால் சார் எனக்கான வேலை ஃபேண்டம் ட்ரூப் அடிக்கிறதானே அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா சொல்கிறா. அதெல்லாம் ஒன்றும் முக்கியம் இல்லை, அது வந்து நான் நீ முன்னாடி இருக்கும்போது சொன்னது, ஆனால் இப்போ தான் நீ இந்த டீமுக்கு லீடர் ஆகிட்டில. ஸோ உன்னோட மெயின் கோல் வந்து நீ என் பொண்ணை பாதுகாக்கணும், ஏன்னா எனக்கு என் பொண்ணு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு லைட் நோட் சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டே இருக்கிறான். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா குராபிக்குமே ஒத்துக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் ஃபேண்டம் ட்ரூப்பை போட்டு தள்ளுறதுக்காகவே சில குரூப் வச்சிருப்பாங்களே குராபிக்கோட சேர்ந்துக்கிட்டு, அவங்களோட டீமில் இருக்கிற ஒரே ஆள் பார்த்தீங்கன்னா க்ரோலோ சந்திக்கிறக்கான நேரம் வந்திருக்குது. உங்கள் ஆளுங்களெல்லாம் அடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்க மாட்டிருக்குது, ஏன்னா நீங்கள் வெப்பன்ஸ் கூட கேரி பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது அதே செகண்டில் அவனோட கழுத்து பார்த்தீங்கன்னா வெட்டுப்படுற மாதிரி இருக்குது. அப்படியே அவன் மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டான். ஊருக்குள்ளே ஏகப்பட்ட போலீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அண்ட் இவங்களோட வேலையுமே அடங்குற மாதிரி இல்லை, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இருக்கிறாங்கல்ல. ஸோ அதே சமயத்தில் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டுருப்பாங்க போன எபிசோடில். அந்த ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வருது. எவன் வந்தாலுமே அவனோட ஐடி பாஸ் கட்டாமல் உள்ள விடாதீங்க, ஏன்னா இந்த ஹோட்டலுக்குள்ளே ஏகப்பட்ட பணக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாத்தையுமே காப்பாற்றுறது நம்மளோட வேலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரோட நெத்திலே பார்த்தீங்கன்னா கண்ணு வச்சிட்டாங்க. நீ அந்த ஃபேண்டம் ட்ரூப்பில் ஆள் இல்லைன்னு எனக்கு தெரியும், இருந்தாலுமே மரியாதையே வாழை சுருட்டிக்கிட்டு வா, உனக்கு ஆளை மட்டும் காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அவன் மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கிறான். அண்ட் உள்ளே போய் பார்த்தா நியானை பார்க்குறக்காக குராபிக்கு அலோவ் பண்ணவே இல்லை, ஏன்னா இவ பார்த்தீங்கன்னா நியானை பாதுகாத்துட்டு இருக்கால முன்னாஸ்டர் சொல்ல மாதிரி. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ வந்து உள்ளே அனுமதிக்கலை, நான் உங்களை செக் பண்ணிட்டு தான் அனுமதிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் 2 பேரும் இருக்கிறாங்க. என்னடாச்சு ட்ரெயின் இவ்வளோ நேரம் எடுக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி, ட்ரெயின் எடுக்கலைன்னா அப்போ வேறு என்ன பண்ணுறது, நம்ம இறங்கி நடந்ததாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிலோவா சொல்கிறான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா 2 பேருமே ட்ரெயின்லேருந்து இறங்கி குதிச்சு போய்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே நியானை காப்பாற்றுறதுக்காக சில டாக்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. ஏய், நீ இந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப் அடிக்கிறக்காக ஒரு சோல்ஜர் தானே, நீ போய் மரியாதை போய் அவங்கள அடிக்க வேண்டியதானே, எதுக்காக இந்த பொண்ணை பாதுகாத்துட்டு இருக்கிற, உனக்கு இது வேலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாஃபியாங்க சொல்லிட்டு இருக்கும்போது, உனக்கு அதில் என்ன பிரச்சனை, நான் தான் என் பொண்ணை பற்றி கவலைப்பட்டேன், அதனால தான் நான் அவனை இங்கேயே இருக்க வச்சேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, நீ முதல்ல போய்க்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ ஸ்டேட் அங்கே இருக்கிற ஒரு மாஃபியா கேங் மெம்பர் பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டாப்ல. சரி, இருந்தாலுமே நாங்கள் ஒன்றும் உனக்கு சும்மாலாம் தரலையே, நாங்கள் உனக்கு காசு தரமில்ல, அதனால் நீ போய் முதல்ல வேலையை பாரு அப்படின்னு சொல்லிடுறான். பரவாயில்ல சார், இவர் சொல்கிறது கரெக்டு தானே, ஏன்னா நானும் சும்மா வேலை பார்க்கல, நானும் காசு தானே வாங்கிட்டு இருக்கிறேன், அட்லீஸ்ட் நான் அந்த ஹோட்டலில் சும்மா ஒரு ரவுண்டிங்காவது போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா சொல்லிட்டு இருக்கிறா. சரி, போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நோ ஸ்டேட் அலோவ் பண்ணதுக்கப்புறம் குராபிகா பார்த்தீங்கன்னா ஹோட்டல் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறா. அங்கே இருக்கிற ஒவ்வொரு கேங் மெம்பர்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே மரண பீதியே இருக்குது. அண்ட் அவங்க கையில் எந்த வெப்பனும் இல்லாத காரணத்தினால இங்கே எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயந்துட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இவங்களுக்கு வெப்பன் கொடுத்தா தானே யாராவது எதிர்த்து வந்து அடிக்க முடியும். இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா குராபிகா பார்த்துக்கிட்டு அவளோட மைண்டில் ஏற்றிட்டே இருக்கிறா. அண்ட் அதே சமயத்தில் வெளியே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காரணம் நின்று இருக்குது இவங்களோட பாதுகாப்புக்காக. இங்கே குராபிகாவுக்கு அட் அ டைமில் யார் கால் பண்ணுறாங்க, யாருன்னு பார்த்தா நம்ம கான் தான் பண்ணிட்டு இருக்கிறான். குராபிகா நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கும்போது, கான் நீ எப்படி இங்கே என்னை கனெக்ட் பண்ண அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு பெரிய விஷயத்த பண்ண தெரியுமா, நாங்கள் போய் ஃபேண்டம் ட்ரூப்பை பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கான் சொல்கிறான். என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மரியாதையாக அந்த குரூப் கிட்ட இருந்து தள்ளிடுங்க, அவங்க எந்த அளவுக்கு மோசமானவங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு குராபிகா திட்ட ஆரம்பிச்சிட்டா. அதே செகண்டில் குட்ரா நான் பேசுகிறேன் அப்படின்னு கிலோ வாங்கிட்டு இருக்கிறான். குராபிகா அவங்க எல்லாரும் முன்னத்தை தேடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்க தேடுறது ஒரு செயின் யூஸரு, அதனால தான் நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் நீ எங்கே இருக்கிறேன்னு சொல்லு, ஏன்னா நீ இல்லாமல் அவங்கள நாங்கள் தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிலோ பேசிகிட்டே இருக்கும்போது, நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அங்கேயே இருங்க, உங்களுக்கு எனக்கு எந்த வேலையுமே இல்லை, நான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்துக்கிறேன், நீங்கள் அவங்க தலையிடாதீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு ஃப்ரெண்டோட கருத்துனால தான் நான் உன்ட்ட அப்படி கேட்டுட்டு இருக்கிறேன்.
நீ எனக்காக ஒத்துக்கிட்டீங்கன்னா உனக்காக நாங்கள் வந்து உதவி பண்ணுவோம், இல்லைனா நீங்கள் கேட்கறதுக்கு மாறாதான் நான் பேசிகிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கில்லுவ டென்ஷன் ஆகி ஃபோனை கொடுத்துட்டான். குராப்பிக்கு அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நீ அவங்க டீம் மெம்பர்ஸில் ஒருத்தர் கொண்டிருக்க, அதனால் அவங்க டீம் மெம்பர்ஸில் இருக்கிற ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறான். ஏன்னா அவன் அழுகிறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி சங்கடமாயிருச்சு. அவங்க எல்லாருமே அந்த செயின் யூசர் வந்து கொன்னே ஆகணும்னு இருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த செயின் யூசர் நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் வந்து கட்டிட்டு இருக்கிறான். சரி என்ன பண்ணுற, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு சம்மதமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கான் கட்டிகிட்டே இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் டைம் கூட அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்க பார்த்தீங்கன்னா காலை அதே செங்கில் வச்சுட்டா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னென்னு பார்த்தா ஃபேண்டம் ட்ரூப்பில் இருக்கிற ஒரு மெம்பர் வந்து ஹோட்டலுக்குள்ளே பூந்துட்டான். அவனை எப்படியாவது போய் தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு பேக்ரவுண்டில் ஒரு வாய்ஸ் கேட்டுகிட்டே இருக்குது. அண்ட் அதே செகண்டில் போலீஸ் எல்லாருமே பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்த அடிச்சு போட்டுருப்பாங்கல்ல. அதுலேருந்து ஒருத்தன் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோரும் ரொம்பவே சாக போகிறீங்க, ஏன்னா இந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப்போட பவர் பற்றி உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. அவங்க எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க தெரியுமா, இந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன் ஃபயர் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனால் இவனை கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறது யாருன்னா ஷால்னருக்கு தான். அவன் இவனை பார்த்திங்கன்னா ஒரு பொம்மை ரிமோட் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்கிறான். அடைச்சா இவன் செத்துட்டானா அப்படின்னா சரி நான் வேறு ஒரு பொம்மை தான் பயன்படுத்தி ஆகணும் மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை ஒரு பொம்மை மாதிரி பயன்படுத்திகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச அந்த ஃபேண்டம் ட்ரூப் மெம்பர் இன்னொருத்த வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவங்கள போய் உள்ளே செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாஃபியா கேங் உள்ளே போயிட்டே இருக்கும்போது இங்கே குராப்பிக்காக அதை பார்க்க டென்ஷனாக இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப்போட மெம்பர் யார், அங்கே க்ரோல தான் இருக்கிறான். அவங்கள சமாளிக்கிறதுக்காக ஃபேண்டம் ட்ரூப்பை எதிர்த்து ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் ஒரு 2 பேர்த்த பார்த்தீங்கன்னா க்ரோலவே கொண்டிருப்பான். அண்ட் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய கேங் மெம்பர்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாஃபியா கேங்கில் இருக்கிற ஒருத்தனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிய வர அங்கே இருக்கிற இன்னொரு மாஃபியா வேறு கூப்பிட்றான். ஸோ அவன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதே சமயத்தில் அவனும் செத்து போயிடுறான். ஸோ நிலமை ரொம்பவே சீரியஸாக இருக்குது அப்படிங்கிற புரிஞ்சுக்கிட்ட அவன் பார்த்திங்கன்னா அந்த 10 டான்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட டேரெக்டாக எனக்கு கால் கனெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பர்சனல் அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க, அவங்களுக்கு கால் பண்ணி பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ குராப்பிக்கமே பார்த்திங்கன்னா இங்கே ஹோட்டலில் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாள். ஸோ அவங்க சுற்றி பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கும்போது அந்த ரூமுக்கு, அதாவது இவங்களுக்கு ஆப்போசிட் ரூமில் பார்த்திங்கன்னா எல்லாருமே இருக்கிறாங்க. அதாவது ஏகப்பட்ட மெம்பர்ஸ் எல்லாருமே வெறும் கன்று கூட இல்லாமல் சும்மா நின்றுட்டே இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. மரியாதை எங்களோட வெப்பன்ஸ் எங்களுக்கு திருப்பி கொடுங்க, என்ன நிலவரம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல, நாங்கள் செத்து போனால் எங்கள் உயிருக்கு நீங்களா பொறுப்பு, ஏன்னா இந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் எல்லாமே வந்து எங்களை அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க, எங்கள் வெப்பன்ஸ் இருந்தால் நாங்கள் எங்கள் உயிரை வந்து காப்பாற்றிக்கோங்களா அப்படிங்கிறாங்க. மேலே டப்புன்னு ஒரு சத்தம், என்னென்னு பார்த்தா கிலோவோட அப்பா சில்வா தான் பார்த்தீங்கன்னா செவத்தை வந்து அடிக்கிறாப்புல. ஸோ என்னோட பேர் தான் ஜெனோ ஜோல்டிக், நீங்கள் மரியாதை அமைதியாக இருக்கிறீங்களா, என்ன வேணும் அப்படிங்கிறது. என்னது ஜெனோ ஜோல்டிக்கா, இந்த ஜோல்டிக் ஃபேமிலி இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இந்த மான்ஸ்ட்ரஸான குடும்பம் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க மட்டும் உள்ளே வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க உங்களை 7 செகண்டில் கொண்டுருவாங்க. ஸோ நான் உங்களை கொள்றதுக்கு அது கூட குறைந்த செகண்ட் தான் ஆகும். அதனால் இங்கே என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிட்டு முதல்ல வாய் பேசுங்க, இல்லைனா அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெனரல் ஜோல்டிக் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுமே இந்த இடத்துல ஃபேண்டம் ட்ரூப்பை கொள்றதுக்காக சில ஆளுங்க இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. எப்படி எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, செத்து போனவங்கள பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்து வந்திருப்பாங்க. அதனால் இவங்க எப்பேற்பட்ட சக்தி வந்தவங்கன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ சில்வா பார்த்தீங்கன்னா கரெக்டாக எல்லாமே அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து ஒரே வெப்பன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ போகிறவங்க எல்லா தலையிலையுமே சக்தி வராமல் எல்லாத்தையுமே போட்டு தள்ளி போயிட்டு இருக்கிறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இவன் ரொம்பவே சக்தி வந்து ஆயிருப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சில்வா பேசிகிட்டு இருக்கிறாப்புல. அப்படின்னு அந்த ஹோட்டல் முழுக்க நம்ம எப்படியாவது செக் பண்ணி ஆகணும், நாம் நம்மளோட எண்ணை பயன்படுத்தலாம். ஸோ இந்த எண் முழுக்க நம்ம இந்த ஹோட்டலில் பரவ விடலாம், அதுக்கப்புறம் யார் யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியுமில்ல அப்படிங்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எதிரிகளை அடிக்கிறக்கான தருணம் வந்துச்சுன்னா என்ன கொள்றது கூட தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்கிறாங்க. இந்த மாதிரி வேலை வந்தால் தான் வேலை செய்கிறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில்வா பார்த்தீங்கன்னா ஃபுல் த்ரோட்டலில் இருக்காப்புல. எவனாவது வந்தால் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு குராப்பிக்கு ஒரு மாதிரி சத்தம் கேட்க, குராப்பிக்காவுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கதவு இருக்குது. அண்ட் அந்த கதவுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சத்தம் வர மாதிரி இருக்குது. ஸோ குராப்பிக்கு அந்த கதவை திறக்க போயிட்டே இருக்கும்போது லைட் நோ சைடு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிட்டாங்க. குராப்பிக்கா எங்கே இருக்கிற, என் பொண்ணுக்கு பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது, மரியாதை என் பொண்ணுக்கு வந்து காவல் இரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோ சைடு சொல்கிறாப்புல. சரி மாஸ்டர் நான் வரேன் அப்படிங்கிறாங்க. அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சில்வாவும் ஜெனா உள்ளே போயிட்டாங்க. கதவை திறந்து உள்ளே போய் பார்த்தா எல்லா கதவுமே ஒரே ரூமில் தான் கனெக்ட் ஆகுது. அண்ட் அந்த ஒரு ரூம்லேயுமே பார்த்தீங்கன்னா க்ரோவில் தான் நின்றுட்டு இருக்கிறான். ஒரு வழியாக நம்ம திரும்பவும் சந்திச்சிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோவில் பேசிகிட்டே இருக்கிறான். ஏன்னா போன தடவை உங்களை நான் சந்திச்சதுலேயே நீங்கள் ரொம்ப வீக்காக இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு க்ரோவில் சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆமாம் அது போன தடவை, ஏன்னா இந்த தடவை நாங்கள் அந்த மாதிரி இருக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சரி வாங்க என்னை தடுத்து நிறுத்த போகிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு க்ரோவில் முன்னாடி வந்துகிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்க பிளான் போட்டுகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. நான் அவனை போய் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ என்ன கொள்றதுக்கான தருணம் வந்தாலும் நீ அதுக்காக தயங்காத, என்னையுமே சேர்த்து அவனோட கொண்டுடு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்னா சொல்லிகிட்டே இருக்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடி கண்ணத்திறக்கிறக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல புயல் வேகத்தில் ஒரு ஃபைட் சீன் அப்படி வருது. ஸோ அந்த இடத்துல க்ரோவில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க. ஸோ சில்வா பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விட அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பென் நைஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிலோ ஏற்கனவே ரெஃபர் பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா. ஸோ அந்த பென் நைஃப் வச்சுக்கிட்டு ஒரு கீறான். அண்ட் அந்த இடத்துல டாப் ஏதோ உடையிற மாதிரி இருக்குது. ஸோ என்னென்னு பார்த்தா நம்ம சில்வாவோட கையில் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கீரல் இருக்கும். அந்த கீரலோட விஷம் பார்த்தீங்கன்னா இவன் உடம்புக்குள்ளே ஏறாமல் இருக்க. சில்வா பார்த்தீங்கன்னா அவரோட முடி எடுத்து அந்த கையை வந்து கட்டிக்கிறாப்புல. ஸோ போன தடவை ரொம்பவே சக்தி நைட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இது ஜஸ்ட் ஒரு கீரல் தான், எனக்கு எதுவும் ஆக போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. என்னது ஜஸ்ட் ஒரு கீரலா, இந்த பென் நைஃபில் இருக்கிற விஷம் உடம்புக்குள்ளே போச்சுன்னா என்ன தெரியுமா,
இந்த கத்தியில் ஜஸ்ட் ஒரு 10 மில்லிகிராம் ஆஃப் விஷம் மட்டும் இருந்தால் போதும், அது ஒரு திமிங்கலத்தையே சாய்க்கிறவங்க கூட அந்த விஷம் இதில் இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா க்ரோலோ சொல்லிகிட்டே இருக்கிறான். அப்படின்னு அவன் நிறைய விஷயத்தை பயன்படுத்தணும்னு இருக்குது. நீ ஒருத்தனோட எபிலிட்டி வந்து திருடிட்டு இருக்கையில அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனோ வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு வழியாக அவனை கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே க்ரோலோ சொல்லிகிட்டே இருக்கிறான். அண்ட் நீ எதுக்காக இந்த விஷத்தை பயன்படுத்தினா ஒருத்தனை வந்து பேரலைஸ் ஆகிறக்கு, நீ ஒருத்தனை பேரலைஸ் ஆனதுக்கப்புறம் தான் அவனோட எபிலிட்டியை வந்து நீ திருட முடியும். ஸோ சண்டை போட்டு இருக்கும்போது அது ஆக முடியாதுல அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோ சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த கிழவு ரொம்பவே விவகாரமானவன் இருக்குது. நான் என் கையில் தான் சண்டை போட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பென் நைஃபை பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம க்ரோலை வந்து உள்ளே வச்சுட்டான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் போய் அவனை தடுத்து நிறுத்துறேன், என்னை கொட்டுறதுக்கான தருணம் வந்துச்சுன்னா என்னை கொட்டுறது கூட தயங்காது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனோ பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாப்ல. ஸோ இந்த கிழமை முன்னே விட சக்தி வந்தவன் இருப்பான் இருக்குது, இவன் கூட நான் கொஞ்சம் பார்த்து தான் சண்டை பண்ண மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோலை வந்து நினைச்சிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெனோவுமே பார்த்தீங்கன்னா தன்னோட ஃபுல் நென் பவரையுமே பார்த்தீங்கன்னா கையில் மாற்றிட்டு ஒரு அட்டாக் பண்ணலான்னு இருக்கிறாப்ல. ஸோ ஆனால் க்ரோலை சும்மா விடுவானா, அவன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காஞ்சுரர் டெக்ஸ்ட் புக் மாதிரி இருக்குது. அந்த புக்கில் இவன் திருடப்பட்ட மேஜிக் எல்லாமே பார்த்தீங்கன்னா இதே இருக்குது. அதாவது ஒவ்வொரு ஹண்ட்ரு ஒவ்வொரு ஷேடோ பீஸ்டோட பவர் பார்த்தீங்கன்னா அந்த காஞ்சுரர் புக்கில் இருக்குது. ஸோ அந்த காஞ்சுரர் புக்கை வந்து பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதில் அவங்க பார்க்குறது அவளோட டெக்னிக்கு. இந்த டெக்னிக்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, இருந்தாலுமே அந்த டெக்னிக்கை பற்றி முழுசாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் எந்த அட்டாக்கையுமே பயன்படுத்த முடியும், அதனால் நான் லாங் ரேஞ்ச் அட்டாக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நென் பவரை பார்த்தீங்கன்னா கைக்கு மட்டும் பாஸ் பண்ணியிருப்பாரு. அது திரும்பவுமே பார்த்தீங்கன்னா நென் எல்லாமே அவரோட உடம்புக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு டிராகன் ஹிட் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு நென் அட்டாக் பயன்படுத்துகிறாப்புல. பயன்படுத்தின அடுத்த செகண்டே நீ இதை எப்படியோ தடுத்தீங்கன்னா நீ அதே செகண்டில் செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல. இதை தடுத்தா தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து வேறு திசைக்கு மாற்றி விட்டுறான். அடிங்கப்பா நீ இந்தளவுக்கு சக்திசாலி ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெனோ சிரிச்சிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இவன் வந்து இந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணோம்னா அதுக்கு இந்த புக்கு ஓப்பனில் இருக்கணும். ஸோ இந்த புக்கு ஓப்பனில் இருந்தால் தான் இந்த பவர் அவனால் கண்ட்ரோலே பண்ண முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் ஹெட் பார்த்தீங்கன்னா இந்த க்ரோலோவை துரத்திக்கிட்டே இருக்கும்போது ஜெனோ பார்த்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்கிறாப்புல. எனக்கு தெரிஞ்ச இந்த கிழவர் ரொம்பவே மோசமாக இருப்பானான் இருக்குது. ஏன்னா போன தடவை இவங்க கூட சண்டை போட்டதை விட இவங்க ரொம்பவே மேம்படுத்தியிருக்காங்க அப்படின்னு க்ரோலோ வந்து நினச்சிட்டே இருக்கிறான். சரி இப்போ இவனை போட்டு தள்ளுறதுக்கான நேரம் இதுதான், என்னோட பவர் இப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவனோட டிராகன் ஹெட்டை பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கிறான். சரி இவங்க கூட இந்த மாதிரி சண்டை போட்ட வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காஞ்சுரர் புக்கை பார்த்தீங்கன்னா க்ரோலோ க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ண அடுத்த செகண்டே அந்த பவருமே போயிடுச்சு. ஸோ அப்படின்னா இவன் அந்த பவர் வந்து இந்த காஞ்சுரர் புக்கில் தான் வச்சிருக்கானா, அந்த காஞ்சுரர் புக்கை எப்போ க்ளோஸ் பண்ணுறானோ அந்த நேரமே அவனோட பவருமே போயிடும். ஸோ அப்பாவோட அட்டாக்கை இவன் அசல்ட்டாக தடுத்துகிட்டே இருந்திருக்கிறான். இவன் நான் குறைச்ச மதிப்பே கூடாது, அவரோட அட்டாக் இவன் தடுத்து நிறுத்தினதுக்கப்புறம் எனக்கான அட்டாக் இது தான். ஸோ இப்போ அந்த ஓப்பன் ஏரில் அவனை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்புல ஜில்வாவுமே. அண்ட் அதே சைடில் பார்த்தீங்கன்னா அந்த டிராகன் ஹெட்டை இன்னும் பயன்படுத்தி இருக்கிறாப்புல ஜெனோ. அதே ஃபோர்ஸோட போய் க்ரோலோவை பிடிச்சிக்கிட்டு டப்பு 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 டப்புன்னு பார்த்தீங்கன்னா குத்து விடுறாப்புல. என்ன இப்போ ஆரம்பி சில்வா என்னை கொள்றது கூட தயங்காத, இதுதான் சரியான நேரம், பவரை பயன்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெனோ பேசிகிட்டே இருக்கும்போது ஜில்வா பார்த்தீங்கன்னா ஒரு மரண அடியாட்ட போடுறாப்புல. அடித்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இடமே அப்படியே ஃபுல்லாக அதிருது. இருக்கிற மாஃபியா மெம்பர்ஸ் குரோபிக்கா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா செம ஆச்சரியமாக இருக்குது, என்னடா நிலநடுக்கங்கீது வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அட்டாக் தான் பார்த்தீங்கன்னா அடுத்த எபிசோடுக்கு எனக்கு ஒரு நல்ல தூண்டுகோலாக இருக்கும். அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடும் முடிக்கப்பட்டது. ஸோ உங்களுக்கு இந்த எபிசோடு பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி நிறைய சீரிஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஹரிஷ் வாய்ஸ்.